நீட் 2025 எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்? பயாலஜி கொஞ்சம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. அட்டென்ட் பண்ண டைம் பத்தல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃபா இருந்துச்சு. பயாலஜி எழுதலாம், மாடரேட்டா இருந்துச்சு. பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் கஷ்டமா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓகேஷா இருந்துச்சு. பயாலஜி ஈஸியா தான் இருந்துச்சு. வீட்ல இருந்து படிக்க முடியாது. சுத்தமா டைம் பத்தவே இல்லை, லேட்டா தான் கொடுத்தாங்க. அதனால டைம் பத்தல. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. நீட் 2025 எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்? பயாலஜி கொஞ்சம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருந்ததா? ஓரளவு பரவாயில்ல. 180 क्वेश्चंस அட்டென்ட் பண்றதுக்கு டைம் என்னப்பா இருந்ததா? அவ்வளவு இருந்துச்சு. ஏன்னா ஒரு 160 அட்டென்ட் பண்ணலாம். 160 क्वेश्चन அட்டென்ட் பண்ணலாம். 160 क्वेश्चन அட்டென்ட். எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ஓகே, சோ எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 400ல இருந்து 450 எக்ஸ்பெக்ட். ஓகே, थैंक यू. 2025 அப்பியர் ஆயிருக்கு क्वेश्चन பேப்பர். மாடரேட்டா இருந்துச்சு. பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் கஷ்டமா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓகேஷா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 400 மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, 3 hours 20 minutesங்கறத 3 hoursனு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருந்ததா? பத்துச்சு. வேற என்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு? உங்களுக்கு ஃபியரா இருந்துச்சா, ஹெசிடேஷன் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு போகும்போது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்க வரப்போற சில்ட்ரனுக்கு இதை இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டரா படிச்சா நல்லா அப்பியர் ஆகலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பிசிக்ஸ மட்டும் நல்லா படிச்சா போதும். கெமிஸ்ட்ரி பயாலஜி எழுதிடலாம்னு எழுதிடலாம். ஓகே, थैंक यू so much. All the best. 2025 क्वेश्चन எப்படி இருந்தது? இன்னைக்கு எழுதிருக்கீங்க. ஈஸியா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அட்டென்ட் பண்ண டைம் பத்தல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃபா இருந்துச்சு. பயாலஜி எழுதலாம். கம்பேரிட்டிவ்லி இப்போ 180 क्वेश्चंस ஆகியிருக்காங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? ஈஸியா தான் இருந்துச்சு. டைம் மேனேஜ் பண்ண கரெக்டா இருந்துச்சு. ஆனா அட்டென்ட் பண்ண முடியல. 3 hours 20 minutesங்கறத 3 hoursனு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் எழுதிடலாம். பட் ஆனா கன்சியூம் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண டைம் பத்தல. இப்போ இதுல என்ன படிச்சிருந்தா நம்ம இன்னும் பெட்டரா எழுதலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம். மேபி பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன மாதிரி டஃப்னஸ் இருக்கு? ஆர்கானிக், இன்ஆர்கானிக் என்ன மாதிரி டஃப்னஸ் இருக்கு? ஆர்கானிக் தான் டஃப்பா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆகும். எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 400. ஓகே, வரப்போற சில்ட்ரனுக்கு இதை எப்படி படிக்கலாம், ஈஸியா ஃபியர் இல்லாம ஃபேஸ் பண்ணலாம் நீங்க சொல்றீங்க? கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாம். வீட்ல இருந்து படிக்க முடியாது. அனலைஸ் பண்ணிக்கல. என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க வீட்ல இருந்து படிச்சா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். எல்லாம் நம்மளே படிச்சு இது பண்றதுனால. ஓகே, ஃபோன், மொபைல் அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிச்சீங்கன்னா? ஃபோன் இது கன்சியூம் பண்ணாதான் படிக்க முடியும். ஃபோன்லனா படிக்க முடியாது. ஏன்னா அனலைஸ் பண்ணி தான் படிக்க முடியும் ஃபோன்ல. ஓகே ஓகே, அட் தி சேம் டைம் நம்ம அதுல டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? நம்ம மார்க் எடுக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் ஆகணும். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் so much. நீட் 2025 அப்பியர் ஆயிருக்கீங்க. क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருக்கா? பயாலஜி ஈஸியா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கடா? தெரியல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது எது ஈஸியா இருந்துச்சு? பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. எத்தனை क्वेश्चंस போட்டுருக்கீங்க 180க்கு? ஓரளவுக்கு போட்டிருக்கேன் ஃபுல்லா. ஓகே, 3 hours 20 minutesங்கறத இப்ப 3 hoursனு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருந்தது? இல்ல, ஈஸியா நான் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டேன். நான் ஈஸியா தான் இருந்துச்சு. கரெக்ட்டா ரீசனிங் அந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस இல்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. இல்ல, ஓரளவுக்கு ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. படிச்சா எல்லாமே எழுதி. எஸ். வரப்போற சில்ட்ரனுக்கு நீட்ல வந்து ஃபியர் இல்லாம ஃபேஸ் பண்றதுக்கு இன்னொரு சஜஷன் என்னடா? படிக்கணும், அவ்வளவுதான். ஃபுல்லா கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். ஒவ்வொரு லைனும் மிஸ் பண்ணாம படிக்கணும். நீங்க நீட் 2025 அப்பியர் ஆயிருக்கீங்க. क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு? சுத்தமா டைம் பத்தவே இல்லை, லேட்டா தான் கொடுத்தாங்க. அதனால டைம் பத்தல. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. 3 hours 20 minutesங்கறத இந்த வருஷம் 3 hours மாத்திட்டாங்க. சுத்தமா பத்தல. ஓகே, எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு? ஜுவாலஜி வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, பயாலஜி, பாட்னி கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்க. ஆனா ஈஸி தான்.
வாட் அபௌட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிடா? ஒண்ணுமே தெரியல. ஆமா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? இல்ல, செகண்ட் அட்டம். ஓகே. இன்னும் என்ன படிச்சிருக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் இன்னும் அட்டெம்ப்ட்ங்கும்போது நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, உங்களால ஏன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்ண முடியலடா? கொஞ்சம் மறுபடியும் நல்லா ரிவைஸ் பண்ணிருக்கலாம் ஃபுல்லா அப்படின்னு தோணுச்சு. ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்காம இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சிருக்கலாம். நியூமரிக்கல்ஸ் நிறைய வந்திருக்கு. ஆமா, நிறைய கேட்டிருந்தாங்க ஃபுல்லா. ஓகே. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 400 above மேபி. ஓகே. வரப்போற சில்ட்ரனுக்கு இந்த நீட் எக்ஸாம் ஒரு ஃபியர் இல்லாம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா என்ன சஜஷன் சொல்லுவீங்க? கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க, இல்லைன்னா சுத்தமா படிக்க முடியாது. நீங்க அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. என்னனால டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுடா உங்களுக்கு? நான் வந்து இப்ப காலேஜ் வேற படிச்சிட்டு இருக்கேன், அதனால நான் தேவையில்லாம அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கிறதுனால. சொல்லும்போது எனக்கு புரியுது. அதாவது காலேஜ் படிச்சுட்டு நீட் செகண்ட் அட்டெம்ப்ட் ஆமா, ஒரு பெரிய விஷயம். அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு. சோ வரப்போற மார்க்ஸை வச்சு உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா அமையணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்ல முடியுமா உங்களுக்கு எப்படி இருந்தது பேப்பர்? எனக்கும் வந்து பிசிக்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் கூட அட்டென்ட் பண்ண முடியல. ஆனாலும் வந்து ட்ரை பண்ணி. இருக்கும்னு நீங்க ஃபியர் ஆமா, நெகட்டிவ் மார்க்னாலேயே பயந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணல. ஓகே. கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. அது எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, அதனால நான் ட்ரை பண்ணேன். எக்ஸாம் ஹால்ல ஃபியர் ஹெசிடேஷன் இருந்துச்சு? இருந்துச்சு, போனோன்னுமே இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் தர வரைக்குமே ரொம்பவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு.